அதை தடுக்க முடியல. ஏன் பயமா இருக்கா? நம்ம 2 பேர் இருக்கோம்ல. நீ மதுமிதா கிட்ட போய் கீதா பண்ணு. அவன் அறிவுலமா பண்றான் பைத்தியக்கார. அவங்கிட்ட யூக்கல பேசிட்டு. பெரிய வல்லவன் கி ஒரு சிம்பு அவங்க கீதா அப்படியே பின்னிடிக்க போறாடா. ஏய் சீ. ஏன்டா கத்துற? என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. இந்த குக்கு வித் கோமாளில யாருமே சமைக்க மாட்டாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க, அப்படியே ஜட்ஜஸ் கொடுத்துருவாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எப்ப நாங்க எல்லாரும் சமைக்கிறாங்கன்னு நம்பினேன் தெரியுமா? கடைசியா சபானா செஃபாவத்துக்கு வாங்குறாங்க தெரியுமா? நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். அப்பதான் செப் தாமு சார் வணக்கம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அவர் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஒரு லேடி ஜட்ஜ் இருந்தா எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்கல்ல. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? ஜென்ரலாவே ஒரு பையனுடைய தாடிக்கு பின்னாடி ஏதாவது லேடி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தாடிக்கு பின்னாடி லேடிஸ் ஃபிங்கர் தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு செஃப் இல்லையா? நிறைய போறான்டா. நம்ம சேனல்ல வந்தாரு, நிறைய ஷோ பண்றாரு, படங்கள்ல எல்லாம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? அவரை பாராட்டாம வந்தா கரெக்டா இருக்காருல்ல, அதனால அவரையும் பாராட்டுவோம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அங்கதான் சொல்ல திருப்பி அவரை பத்தி நான் வாயே துறக்க மாட்டேன். நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும் ஒரு வாட்டி குளிக்கலான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி பார்த்தேன். அதுல அவர் சொல்றாரு, டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா? 2 மனம் சேர்ந்தாதான் திருமணம். அதுல சமையல்ல வரணும் நறுமணம். பேசிட்டு தொணன்னு வரீங்க. நான் உன்கிட்ட பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க. அதுக்கு எல்லாரும் திருந்தணும். ஓட கட்டின கோமணம் போயிட்டேன் வீட்டுக்கு. அந்த டைலாக அந்த பஞ்ச முழுசா கேட்டீங்களா? மறுபடியும் சொல்லிடாதீங்க. நான் இப்பவே பேசணும், அது எனக்கு மறந்துப்போம். தர்மகர்த்தாவா பேசுறாங்கறாருல. ஐயோ, நான் வீட்டை போய் டிவில கூட பாத்துக்கிறேன். மறுபடியும் சொல்லிடாதீங்க. வேண்டாமா? அப்படினா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க. ராஜு தானே அது? ஆமா சார். ராஜுவும் பேர் வச்சது கேட்டாப்லே ராஜா மாதிரி வரப்போற தம்பி நீ. வரும் மச்சான். வராது 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 வராது. ராஜுவும் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஒண்ணு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் படிப்பை தவிர எல்லாம் பண்ணுவானோ, அதே மாதிரி சமையலை தவிர எல்லாம் பண்ணுவான். இது யாரு? கோட் சூட் போட்டு நயன்தாரா பில்லாவா? நீயானா? இந்த சினிமால வருது நீயானது? மேம்கிட்ட பிடிச்ச விஷயமே சேரணுங்கிறத பிரிக்க பாப்பாங்க, பிரிக்கணும்னு நினைக்கிறத சேர்க்க பாப்பாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்களையும் சபானாவையும் பிரிக்க பாப்பீங்க, உங்களையும் அட்வான்டேஜையும் சேர்க்க பாப்பீங்க. சார் விட்டுருங்க சார், பாவம் சார், குழந்தை சார் அவன். அப்படிங்கிற? ஆமா சார். அப்புறம் வேற யாரு இருக்கா? ஐயோ வேற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. ஒரு குக்குக்கு சோறு வடிக்க தெரியணும், கோமாளி அழிக்க தெரியக்கூடாது. ஒரு குக்குக்கு கிரேவிய கலக்க தெரியணும், கோமாளிய பொளக்க தெரியக்கூடாது. ஒரு குக்கு கண்ணால மிரட்டணும், கரண்டி எடுத்து விரட்டக்கூடாது. புரிஞ்சதா? மொத்தத்துல குக்கு ஜோலியா இருக்கணும், கோமாளிங்க ஜாலியா இருக்கணும். அப்புறம் சபானா பத்தி சொல்லி ஆகணுமே. வேண்டாமா? அப்படினா கேட்க போறீங்க? செஃப் ஆஃப் தி வீக் ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, நானா இன்னைக்கு செஃப் ஆஃப் தி வீக் வின் பண்ணேன். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்றானே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நீ ஒரு பிராங்க் பண்ண, நான் ஒரு பிராங்க் பண்ணேன். அடுத்த வாரம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம கூட்டு வரணும். ஸ்கிரிப்ட் ரைட் கூட்ட மனப்பாடம் தெரியாது. மனப்பாடம் பண்ண அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி. 5 கிலோ பச்சரிசியா? நான் 7 பேரை பத்தி நம்ம எழுத முடியாதா? இதென்ன அதை எழுத முடியாதா? புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. எங்க நம்ம யதார்த்தம் போயிருமோன்றனால நம்ம யதார்த்தம் போயிடுமேன்னு அப்படியே பண்றோம். டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். குப்பீர்னு எழுதுவாங்க. ஆமா குப்பீர். அல்டிடா குரேஷி. அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. குரேஷி வந்தாலே அந்த இடம் அடிச்சு தூள் கலப்போம். பர்ஃபார்மர் குரேஷிடா. ஏய் லேபர். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா. குரேஷி. நம்ம எழுதுறோம் குபீர் சிரிப்புகளா தான் இருக்கும். நிஜமா சொல்ற? ஆமா.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டு.